ஆரம்பிப்பான் பூல் பூல்னு. எனக்குன்னே வருவாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மோகன்ஜி அவர் இயக்குன ஒரு படம் தாங்க. இதுக்கு முன்னாடி அவர் இயக்குன படமெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ அதோட அவர் எடுத்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியோடிக்கல் மூவினே சொல்லலாம். அப்படி ஒரு மூவி தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். படம் பேர் பார்த்தீங்கன்னா திரௌபதி பார்ட் 2. ஓகேங்களா? Wanna hear it talking shit from the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, 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 and the gun down. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with this, I'm going to try. But when the bullets fly, I'm the last one to die. படம் பெரிய இந்த கான்செப்ட்லாம் இல்லை. பீரியாடிக்கல் ஹிஸ்டாரிக்கல் மூவி நான் தான் சொன்னேன்ல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு திருவண்ணாமலையில் ஒரு பழமை வாய்ந்த ஒரு காமாட்சி அம்மன் கோயில், ஓகேவா, அதை புதுப்பிக்கணும், அந்த பழமையை மாற்றி புதுசாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து ஒரு குரூப் வராங்க. ஃபண்டு கொடுத்து அதை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வர்றவங்களுக்கு முன்னாடி அந்த வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு கொடுக்குறாருல, அவரோட மகளை அனுப்பிச்சி விட்றாங்க. நீ போய் ஒரு சர்வே எடுத்துகிட்டு வா, இது எப்படி பண்ணலாம், எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்வே எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஓகேவா? அனுப்பிச்சி வைக்கும்போது அவங்க ரிச்சர்ட், அங்கே இருக்கிற ஒரு டூர் கைட் மாதிரி அவர் ஜாயின் பண்ணிக்கிற ரிச்சர்ட், அவர் தான் ஹீரோ. அவங்களும் இவங்களும் போய் அந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விசிட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, இவங்க வந்து திரௌபதி அந்த அம்மன் அவங்களாம் வந்து மாறிடுறாங்க. ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது, ஹாரர் மாதிரி எலமெண்ட்ஸ் மாதிரி நடந்து மாறிடுறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் ஓடுது. அவங்க வந்து அந்த பீரியாடிக்கல் ஹிஸ்டாரிக்கல் மூவிக்கு அந்த காலகட்டத்துக்கு போயிடுறாங்க. நம்மளையும் அந்த ஃப்ளாஷ்பேக் மூலிமா அந்த பீரியாடிக்கல் ஹிஸ்டாரிக்கல் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது தான் இவங்க வந்து யார்கிட்ட ரிச்சர்ட்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தான் என் கணவராக இருந்தீங்க, ஸோ உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை அந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க. ரிவீல் பண்ணி அடுத்தடுத்து என்ன நடக்குது, அதுக்குள்ளே அந்த போரெல்லாம் எப்படி வந்துச்சு, ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைகள்லாம் எப்படி வந்துச்சுங்கிறத வந்து நமக்கு வந்து திரௌபதி படம் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க. இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். சரி, இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் அவர் தான் ஹீரோ. பட் அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படத்துல இந்த படத்துக்கு ஒரு வெரைட்டி காட்டியிருக்காரு. கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸும் காட்டியிருக்காரு. பட் இன்னமும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஓகேங்க. பட் இந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், ட்ராமாட்டிக்கல் கைண்ட் ஆஃப் ஸ்டஃபாக இருக்கட்டும், இன்னும் அவர் வந்து மெருகேற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரக்ஷனா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபுல் படமே அவங்க தான் மெயின்லாம். ஹீரோயினுக்கு ஏற்ற கேரக்டர், ஹீரோயினுக்கு ஏற்ற படம் இதுதான். ஓகேங்களா? அவங்க தான் அந்த அம்மனு ஹிஸ்டாரிக்கலில் வர அந்த ராணி அப்படிங்கிற கான்செப்டில் போயிருக்காங்க. நல்லா தான் நடிச்சிருக்காங்க. பட் இன்னும் நல்லா நடிச்சிருக்கணும்னு என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டி அலைஸ் நட்ராஜ். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரோல்ஸு ஹீரோ எல்லாமே நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவர் ஒரு கிங்கோட ஹெட்டாக காமிச்சிருக்காங்க பீரியாடிக்கலில். அப்படி காட்டும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரைசேஷன் எல்லாம் ஓகே. பட் அவர் கொடுத்த காஸ்டியூம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப மட்டங்க. அது போக அந்த கிரீடமாக இருக்கட்டும், அவரோட ஃபுல் காஸ்டியூமாக இருக்கட்டும், எனக்கு கீழே பார்த்தா சேரீ மாதிரி இருக்குது, மேலே பார்த்தா ஏதோ கிங்கோட ட்ரெஸ் மாதிரி இருக்குது, ஏதோ கொலாப்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. முக்கியமாக அவரோட கெட்டப், அந்த தாடி, அந்த ஃபேஸ் எல்லாம் போடுற மேக்கப், அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல, அவ்வளோ மட்டமாக எடுத்துட்டாங்க. அப்புறம் வேலராமமூர்த்தி சார், அவர் வந்து சின்ன கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு. அவரோட இதில் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வர்ற அந்த முஸ்லீம் மன்னர்கள், அவங்களுடைய அந்த அட்ராசிட்டிஸு, அவங்களெலாம் வந்து கேஸ்டிங் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ட்ராமா, ஒரு சீரியலுங்க. பக்கா சன் டிவி விஜய் டிவி சீரியல் மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. முக்கியமாக சிஜி படுமட்டம். இதை விட சின்ன சின்ன பட்ஜெட்டில் வர்ற படமெல்லாம் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அந்த சிஜி வைஸ் எல்லாம். பட் இந்த படத்தில் சிஜி வந்து ட்ரெய்லர்லேயே அது நமக்கு தெரிஞ்சது. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செட்டு அந்த சிஜியே அப்படியே தெரியுது. இன்னும் கொஞ்சம் காசு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போயிருந்துருக்கலாம் படத்தை. பட் சிஜி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒஸ்ட்டான ஒரு சிஜின்னு தான் நான் சொல்லுவேன். பீரியாடிக்கல் ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்லி எடுக்க போயிருந்துருக்காங்க. பட் அது கொஞ்சம் மாறி சீரியலாக போயிடுச்சு. சீரியல்லேயே ஒரு பீரியாடிக்கல் ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்லலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த படத்தை பற்றி சொல்ல முடியும். கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஒன் டைம் வாட்சபிள், கொஞ்சம் பொறுமையை சோதிக்குங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி சொல்ல முடியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த மூவியை தியேட்டரில் போய் உங்கள் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.